பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 37ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன அப்படின்னா, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய வழியை நாம் கைக்கொள்ள வேண்டும். என்னுடைய வழி அல்ல, என் தேவன் என்ன வைத்திருக்கிறாரோ அந்த வழியை, அதை நான் கைக்கொண்டு நான் நடந்தேன்னா, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நான் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவதற்கு அவர் என்னை உயர்த்துவார். அப்போ இன்னைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கிறது. இதை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், இந்த வேலை வேணும், இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் தேவைப்படுகிறது, இந்த நன்மை தேவைப்படுகிறது, இந்த உயர்வு தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு தேவை கண்டிப்பாக உண்டு. அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இதை எங்களுடைய குடும்பங்களுக்கு கொடுங்க, இதுக்கான ஒரு வழி திறக்கப்படட்டும், இந்த நன்மையை நான் பார்ப்பதற்கு, இந்த சூழ்நிலையை பார்க்கிறதற்கு எனக்கு ஒரு வழியை நீங்கள் காட்டுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறது உண்டு. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நாம் அதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த நன்மையையும் நான் பெற்றுக்கொள்வதற்கு அவர் ஒரு வழியை வச்சிருப்பார். பார்த்தீங்களா? அந்த வழியில் போகணும். எப்படி? அவர் வைத்திருக்கக்கூடிய வழியில் நான் போகும்போது அந்த வழி எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா, எனக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் அது உடைக்கும். நான் போகிற பொழுது, நான் கர்த்தர் சொல்லுகிற பாதையிலே, கர்த்தர் காண்பிக்கிற வழியிலே நான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, என்னை ஆண்டவர் எப்படி தகுதிப்படுத்துவார்னா, இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளும்படி, எனக்கென்று வாக்கு பண்ணினவர்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படி என் தேவன் என்னை என்ன செய்வார் அப்படின்னா தகுதிப்படுத்துவார். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற காரியம். அப்போ கர்த்தருக்கு நான் காத்திருந்து அவர் வழியில் போகும்போது, இந்த உலகத்துக்கு அது பைத்தியக்காரத்தனமாக சில நேரங்களில் தோன்றலாம். நான் கர்த்தருடைய வழியில் போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி உலகம் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுமானா நிச்சயமாக அந்த உலகம் அதை கண்டிப்பாக ஏற்றுக்காது. அது வேறு விஷயம். உலகத்துக்கு அது பைத்தியமாக தான் தோணும். ஏன்னா தேவனுடைய வழிகள், தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு பைத்தியமாக தான் இருக்கும். அந்த பாதையில் நீங்கள் கர்த்தருக்குன்னு நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தேவன் இந்த காரியத்தை செய்யன்னு வரும், இப்படி பண்ணுப்பா, இதுக்கு நீ இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், இதுக்கு இந்த காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும்போது, இந்த உலகத்துக்கு அதை பார்க்கும்போது உலக பிரகாரமான கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் பண்ணாவா கிடைக்க போகுது அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஆண்டவருடைய வழிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு சில காரியங்களை செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுக்கென்று வைத்திருக்கிறவைகளை சுதந்திரிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். மேலான ஸ்தானங்களை நீங்கள் சுதந்திரிக்கும்படி உயர்த்துவார். அதுக்கு நீங்கள் தகுதியான ஆளா இல்லையா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற வழியில் மட்டும் நீங்கள் நடந்துக்கிட்டே போங்க. மற்றவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, இல்லை என் வீட்டாட்கள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை என்னுடைய குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, என்னோடு கூட வேலை செய்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அந்த பாதையை பரவாயில்ல. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற பாதையை மற்றவங்க புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணினது உங்களுக்கு, பாதையில் போக சொல்கிறது உங்களை, அப்படித்தானே? ஆண்டவர் அதை தான் உங்களுக்கு செய்திருக்கிறாருன்னு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த பாதை புரிந்தால் போதும், நீங்கள் அந்த பாதையில் போனால் போதுமானது. அவங்க புரிஞ்சிக்கலை, அவங்களுக்கு அது தெரியலைன்னா அவங்க அந்த பாதையில் போக போகிறதில்ல. அதனால் அவங்களுக்கு அந்த வழி தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது. அதனால் உங்களுக்கு நீங்கள் தான் அந்த பாதையில் போக வேண்டிய ஆள், உங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு புரியுதில்ல கர்த்தர் சொல்கிற பாதை, சந்தோஷமாக போங்க. மற்றவங்க அதை புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, ஒரு நாள் வரும், அன்றைக்கு கர்த்தர் நீங்கள் பெற்றுக்கொண்டு வேண்டியதை உங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் உயர்த்துவார். அன்னைக்கு இந்த உலகம் அதை தானாக புரிஞ்சு கொள்ளும். அது வரைக்கும் சில காரியங்களை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. அப்போ உலகமே அதை புரிந்து கொள்ளும். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் அவங்கள புரிய வைக்கணும்னு நீங்கள் பிரயாசப்பட்டாலும் கண்டிப்பாக அது நடக்காத ஒரு விஷயம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்கிறாரு,
அந்த வழி உங்களுக்கு புரிஞ்சா போதும். சில மனிதர்களுக்கு அந்த பாதைகள் புரியாது, பரவால்ல. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு நாள் வரும். உங்கள உயர்ந்த ஸ்தானத்தில கர்த்தர் வைக்கும்போது, அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் நடத்தின பாதை, சரியான பாதையில தான் கர்த்தர் நடத்தியிருக்கிறாரு. இன்றைக்கு இதை சுதந்திரிக்கும்படி இத்தனை நாட்கள் அவனை கர்த்தர் தகுதிப்படுத்தினார்ன்னு சொல்லி, உங்களை பார்க்கிற ஜனங்கள் அதை சாட்சியா சொல்லுவாங்க. அன்றைக்கு புரியலா இருக்கும். அதுவரைக்கும் சில காரியங்கள், சில விஷயங்கள், ஏன்னா அந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு ஒரு ஜெயத்தை பார்க்கிற வரைக்கும் சில பாதைகள் தவறான பாதையா தான் தெரியும். அந்த சக்சஸை நீங்க கொண்டு வந்து காட்டுற வரைக்கும் சில மனிதர்களுடைய பேச்சுக்களை, சில மனிதருடைய காரியங்களை நீங்க கேட்டுத்தான் ஆகணும். ஒரு நாள் வரும், நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டே நில்லுங்க. ஒரு நாள்ல கர்த்தர் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற ஒரு ஸ்தானத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருவார். அப்ப இந்த உலகமே சொல்லும், நீங்க போன பாதை சரிதான், நாங்க தான் அதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி இந்த உலகம் அதை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கும். அப்படி கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அந்த நிரந்தரமான உன்னதமான ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு செல்வது அதிக நிச்சயமா இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் போய் நில்லுங்க. கர்த்தர் காண்பிக்கிற வழியில் போங்க. நிச்சயமாய் தேவன் உங்களை என்ன காரியத்துக்காக ஆசைப்படுறீங்களோ அதை சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் செய்வோமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்முடைய வழிக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பொழுது நீங்கள் எங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு நேர கர்த்தர் திருப்புவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறீங்க. அதற்கு எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டதன்படி உம்முடைய வழிகளை நாங்கள் ஞானமாய் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த சூழ்நிலைமையிலே நாங்கள் உமக்குள்ளாக நிற்க கர்த்தர் என்னை பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மேலான காரியங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. அதுக்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. பரிசுத்த தேவனுடைய கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.